பிரைஸ் தி லார்ட். கர்த்தரோட நாமம் மகிமைப்படுவதாக. நாம் பரிசுத்த ஆவியானவர் குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஆவியானவர் ஏன் நம்பணும்? அவரை நாம் நம்பாமல் நாம் வாழ்ந்தோன்னா அதை விட முட்டாள் வேறு எதுவுமே கிடையாது. பரிசுத்த ஆவியான நம்ம நம்பணுங்க. அதுக்கு ஒரு வசனத்தை நாம் பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 13:14. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும். பாருங்க, இயேசுவேன்னு சொல்லும்போது அவர் நமக்கு கிருபை கொடுக்கிறார். பிதாவேன்னு சொல்லும்போது நமக்கு அன்பை கொடுக்கிறார். ஆனால் ஆவியானவர்ன்னு சொல்லும்போது நமக்கு ஐக்கியத்தை கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவருக்குள்ள நம்ம ஐக்கியமாக இருக்கணும். இயேசு கிறிஸ்து யாரை நம்பினார்? பரிசுத்த ஆவியானவர் நம்பினார். நான் மரிக்க போகிறேன், நான் மரித்தாலும் என்னை உயிரோடு எழுப்புறவர் ஆவியானவர். அதனால் ஆவியானவர் நம்பி அவர் மரித்தார். பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பினார். ஏன் பிதாவாகிய தேவன் கூட பரிசுத்த ஆவியானவர் நம்பினார். இந்த பூமி முழுதும் பாவத்தில் சூழ்ந்து கொண்டிருந்ததுனால, சபிக்கப்பட்டதுனால இது நிறைவேற்ற இயேசு கிறிஸ்துவை கொண்டு வந்தது பரிசுத்த ஆவியானவர். பாருங்க, ஆவியானவர் தன் மரியாள் வயிற்றில் அவர் நிழலிடும் போது அப்போது மரியாள் கர்ப்பவதி ஆகிறார். இப்போ மரியாள் வயிற்றுலேருந்து ஒரு குழந்தை பிறக்குது, அதுதான் இயேசு கிறிஸ்து. பாருங்கள், பிதா நம்பினார் இயேசு கிறிஸ்துவை எப்படியாச்சும் கொண்டு வரணும் சொல்லி. மாம்சமாக ஆவியாய் இருந்த இயேசு, வார்த்தையாய் இருந்த இயேசு இப்போ மாம்சமாய் இந்த பூமியில் அவர் வெளிப்பட்டு இந்த உலகத்தில் இருக்க சாபமும் பாவங்களும் அக்கிரமும் எல்லாமே கல்வாரி சிலுவையில் இயேசு சுமந்து தீர்த்தாருன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்போ பிதாவும் யாரை நம்பினார்? பரிசுத்த ஆவியானவர். அது ஆவியானவர் அதை செய்து முடித்தார். ஆனால் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிற காலம் இது பரிசுத்த ஆவியானவருடைய காலம். திஸ் இஸ் தி சீசன் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். பாருங்கள், இயேசு ஆவியான நம்பினார், பிதா ஆவியான நம்பினார். அப்போ நம்மளும் பரிசுத்த ஆவியானவர் நம்பணும். ஆவியானவர் எப்படி கிடைப்பார் நமக்குன்னா, நம் முழுசாக அவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுக்கும் போது நமக்கு அவர் முழுசாக நம்மளுக்கு கிடைப்பார். இன்றைக்கி நிறைய பேருக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இல்லை. ஏன்னா முழுசாக ஆவியானவர்கிட்ட ஒப்பு கொடுக்கல.